பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ஆந்திராவில் 2004 நடந்த சட்டசபை தேர்தலில் முதலாக களம் கண்ட சந்திரசேகர ராவின் TRS கட்சி 54 இடங்களில் போட்டியிட்டு 26 இடங்களில் வென்றது. அக்கட்சிக்கு 6.7% ஓட்டுகள் கிடைத்தன. அப்போதைய அரசியல் சூழலில் அது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது. அதேபோல் 2005 பீகார் சட்டசபை தேர்தலில் புதிய கட்சியாக களம் கண்ட ராம்விலாஸ் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி 178 இடங்களில் போட்டியிட்டு 29 இடங்களில் வென்றது. அவரது கட்சிக்கு 12.6% ஓட்டுகள் கிடைத்தன. 2014 ஆண்டு ஆந்திரா தெலங்கானா மாநில சட்டசபை பொதுத் தேர்தலில் 266 இடங்களில் போட்டியிட்ட புதிய கட்சியான YSR காங்கிரஸ் 70 இடங்களை கைப்பற்றியது. ஜெகன்மோகன் ரெட்டியின் YSR காங்கிரசுக்கு 27.9% ஓட்டுகள் கிடைத்தன. 2013 டெல்லி சட்டசபை தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சி 70 இடங்களில் போட்டியிட்டு 28 வெற்றி பெற்றது. காங்கிரஸை எதிர்த்து அரசியல் களம் கண்ட கெஜ்ரிவால் காங்கிரசின் ஆதரவுடனே ஆட்சியமைத்து முதல்வரானார். அந்த தேர்தலில் அவரது கட்சிக்கு 29.5% ஓட்டுகள் கிடைத்தன. மேற்கண்ட தலைவர்களில் கெஜ்ரிவால் மட்டுமே போட்டியிட்ட முதல் தேர்தலில் முதல்வரானார். அரசியல் பின்புலம் இல்லாமல் தனி கட்சி துவங்கியவர் அவர். ஜெகன்மோகனும் சந்திரசேகர ராவும் அடுத்தடுத்த தேர்தல்களில்தான் முதல்வராகினர். இதில் ஜெகன்மோகனின் தந்தை YS ராஜசேகர ரெட்டி காங்கிரஸ் மூத்த தலைவராகவும் ஆந்திர முதல்வராகவும் இருந்தவர். சந்திரசேகர ராவும் புது கட்சி துவங்குவதற்கு முன் தெலுங்கு தேசம் கட்சியின் மூத்த தலைவராகவும் அமைச்சராகவும் பணியாற்றியவர். ராம்விலாஸ் பாஸ்வானும் மத்திய அமைச்சராக மட்டுமே பதவி வகித்தார். எந்த மாநிலத்திற்கும் அவர் முதல்வரானதில்லை. ஆனால் 2026 நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் 233 இடங்களில் போட்டியிட்ட விஜயின் தாவேக 108 இடங்களை பிடித்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. வெறும் 10 MLAக்களின் ஆதரவு இருந்தால் ஆட்சி அமைக்கலாம் என்ற அளவுக்கு போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே சாதித்துள்ளது. அரசியல் பின்புலம் ஏதுமின்றி புதிதாக கட்சி துவங்கிய விஜய் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே முதல்வர் பதவியை பிடிக்கும் அளவுக்கு உச்சம் தொட்டுள்ளார். அதேபோல் அவரது கட்சி போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே 35% வாக்கு வங்கியை பெற்று புதிய வரலாறு படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் ஆண்டு 2000ற்கு பிறகு கட்சி துவங்கி போட்டியிட்ட முதல் தேர்தலில் சாதித்த தலைவர்களின் பட்டியலில் விஜய் முன்னிலை வகிக்கிறார்.